டியூப் தமிழ் வணக்கம். பொங்கல் திருநாளில் இலங்கையின் வடக்கே புகழ்பெற்ற மாதகல் நகரத்திலே காந்திஜி விளையாட்டுக் கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொங்கலுக்கான கிரிக்கெட் சுற்று போட்டி 6 ஓவர்களை கொண்ட ஆட்டம் காந்திஜி பிரீமியர் லீக் என்கின்ற இந்த ஆட்டத்தின் அரையிறுதி சுற்றும் இறுதி சுற்றும் இன்று நடைபெற இருக்கின்றது. அதற்காக அந்த கழகத்தின் முன்னணி தலைவர்கள் இருவர் வந்திருக்கின்றார்கள். சிவசுப்பிரமணியம் வாமதேவன் அவர்கள், லக்ஷன் அவர்கள் ஆகிய இருவரும் வந்திருக்கின்றார்கள். சிவசுப்பிரமணியம் வாமதேவன் அவர்களே, இப்பொழுது இந்த விளையாட்டை பற்றி இந்த பொங்கல் தினத்திலே, அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெறுவது போன்ற ஒரு கடுமையான போட்டியை நாங்கள் பார்த்தோம். இதுக்கு நீங்கள் அரையிறுதி வரும் வரையும் நெருப்பு கோலங்களை எறிவதை போல இருந்தது. அந்த விளையாட்டு எப்படி இருக்கின்றது சொல்லுங்கள். முதல் முறையாக மாதகல் காந்திஜி விளையாட்டு கழகத்தால் காந்திஜி பிரீமியர் லீக் என்று சொல்லி அதில் 4 அணிகளாக எங்களோட வீரர்களை தெரிவு செய்து ஒரு அணியில் 7 பேர் கொண்ட வீரர்கள் அந்த விளையாட்டில் பங்கு கொள்றாங்க. இப்படி சிறப்பாக இந்த விளையாட்டு மாதகல் என்பது ஒரு அழகிய இடம். மாதகலினுடைய பின்னணியெல்லாம் இலங்கையினுடைய வரலாற்றோடு இணைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. அங்கே இராணுவம் இலங்கையினுடைய வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து பல புகழ்பெற்ற மனிதர்கள் எல்லாம் உருவான இடம் மாதகல். இந்த இடத்திலிருந்து நீங்கள் லக்ஷன் என்ன சொல்ல போகிறீர்கள்? உண்மையிலேயே நாங்கள் இந்த காந்திஜி விளையாட்டுக் கழகம் என்றது ஆரம்ப காலத்தொட்டும் புகழ்பெற்ற ஒரு விளையாட்டுக் கழகமாக இருக்கின்றது. அதிலும் இந்த துடுப்பாட்ட சுற்றுத்தொடர் பெரும் வரவேற்பை பெற்ற தொடர். பல தலைப்புகளில் நாங்கள் செய்திருக்கிறோம். இது முதன்முறையாக 7 அடிப்படையில் நாங்கள் வீரர்களை எடுத்து காந்திஜி டீம்களுக்குள்ளேயே இருந்து அந்த வீரர்களை 4 உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை வாங்கி ஒரு 7 அடிப்படையில் விலைக்கு வாங்கி முதன்முறையாக நடத்துகின்றோம். ஒவ்வொரு அணியும் மிகவும் போட்டிகளுக்கு அடிப்படையில் இப்போ அரையிறுதி போட்டிகளை நிற்கினோம். அதை நாங்கள் இன்று இந்த அரையிறுதி இறுதி போட்டிகளை நிறைகொள்ற இடத்துல உங்களோட இந்த இடத்துக்கு நிற்கிறோம். இந்த பிரீமியர் லீக் என்றது பண அடிப்படையில் நடைபெறுகின்றது. இதுவரை காலமும் இலங்கையிலே விளையாட போகின்றவர்களை, நாடகம் நடிக்க போகின்றவர்களை விளையாட்டு என்ன சோறு போடுமா என்று கேலி செய்வதும், அதற்கு போகாமல் விரட்டி அடிப்பதும், அது வளராமல் இருந்ததற்கான காரணம் அது பொருளாதார ரீதியாக வரவில்லை. இப்பொழுது கிரிக்கெட்டை நீங்கள் இந்த பிரீமியர் லீக் என்பது அணிகளை விலைக்கு வாங்கி அந்த வீரர்களுக்கு பணத்தை கொடுத்து அதன் மூலமாக இது ஒரு வர்த்தகமாக மாற்றுகின்றீர்கள். இது ஒரு மிகப்பெரிய பொங்கல் தினத்தன்று உலக மக்களுக்கு மாதகலில் இருந்து கிடைக்கின்ற ஒரு சிறந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த நேரம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இதுவரையும் யாழ் மாவட்டத்திலையும் சரி, வெளி மாவட்டங்களையும் சரி, இதுவரைக்கும் அந்த 7 அடிப்படையில் இப்படி வீரர்களை எடுத்து ஒரு போட்டி நடத்தின மாதிரி எனக்கு தெரியல. அந்த வகையில் நாங்கள் காந்திஜி விளையாட்டு கழகம் சார்பாக அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இப்பொழுது 7 அடிப்படையில் இந்த வீரர்கள் வருகின்ற பொழுது விளையாட்டு போட்டி மிகவும் இறுக்கமாக சூடாகவும் இருக்கின்றது. இந்த இடத்தில் இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்தும் இனி வீரர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? கண்டிப்பாக. நாம் இதே இப்பொழுது காந்திஜி பிரீமியர் லீக் தான் காந்திஜி இனி நாங்கள் இதை எமது மாவட்டம் ரீதியாகவும் மாதகல் ரீதியாகவும் உள்வாங்கப்பட்டு அதை இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருக்கின்றீர்கள். இது ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி. அதுக்கு டியூப் தமிழையும் நாங்கள் உள்வாங்கி அவர்கள் ஊடக அனுசரணையோடு இதை கொண்டு போறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக. நீங்கள் என்னென்றால் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் தினத்தினுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இது போன்ற பிரீமியர் லீக், அடுத்தது லீக் சிஸ்டங்களை கொண்டு வருவதன் மூலம்தான் இனி இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான அணிகளையும் விளையாட்டு துறையையும் சர்வதேச தரத்தில் எங்களால் வளர்க்க முடியும். உதாரணமாக உதைபந்தாட்டம், கிரிக்கெட் போன்றவற்றிற்கான பாடசாலைகள் எல்லாம் ஐரோப்பாவில் இருக்கிறது. அந்த பாடசாலைகளில் பாலர் வகுப்பிலேயே அங்கு சென்று படித்துத்தான் பெரிய வீரர்கள் எல்லாம் வந்தார்கள். உதாரணமாக ரொனால்டோ உதைபந்தாட்ட போட்டியிலே, அது மாதிரி அர்ஜென்டினாவுடைய மெஸ்ஸி போன்றவர்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடங்களில் இருந்து படித்து தான் வந்தவர்கள். இதனாலே விளையாட்டை ஒரு கல்வியாக கற்பிப்பதன் மூலம்தான் சர்வதேச பெரும் பண சுழற்சியை ஏற்படுத்த முடியும். அதற்கான ஒரு நல்ல முயற்சிகள் நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள். இது பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள்? எங்களோட ஆரம்ப காலம் வீடுகளில் நாங்கள் பார்த்தாலே கல்வி
என்றதை தான் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். விளையாட்டை வந்து 2வது நிலைக்கு தான், அதை 2வதோ 3வது நிலைக்கு தான் போகுது. இப்படியான ஒரு தொடர்கள் விரைக்க பிள்ளைகள் அவையிலும் அந்த விளையாட்டு ரீதியில் முன்னுக்கு கொண்டு வந்து நீங்களும் போய் விளையாடுங்க செய்யுங்க, பெற்றோர்களும் அதை ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு நிலைக்கு விரைவினோம். இப்பொழுது இலங்கையில பிள்ளைகளை பார்த்தால் ஒரு நல்லூர் திருவிழாவுக்கு நிற்கிறது போல ஒரு இடத்தில் நின்றார்கள். இது என்னடா என்று பார்த்த பொழுது டியூஷன் சென்டரில் பிள்ளைகளை ஏற்றுவதற்கு வந்து நின்றார்கள் பெற்றோர். இப்ப காலையில டியூஷன், மாலையில டியூஷன், அப்ப மத்தியானத்தில் எதற்காக பாடசாலை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவை பாடசாலையும் வைத்து டியூஷனையும் வைக்க வேண்டிய தேவையது. விளையாட்டுக்கு போகவே முடியாத அளவிற்கு இந்த பிள்ளைகளை இப்படி டியூஷன்லையும் இதிலே மாட்டி இருக்கின்றார். எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் டியூஷன் போன காலத்தை விட கிரவுண்டில் நின்ற காலம் தான் கூட. இப்போ கிரவுண்டில் நிற்கிற பிள்ளைகளையே காண கிடைக்குது இல்லை, தேடி எடுக்க வேண்டி பொறுக்கி எடுக்க வேண்டி இருக்கு இந்த கிரிக்கெட்டு. இதுல வந்து பாடசாலைகள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுகிற பொழுதுதான் அதில் இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப விளையாடி, மைதானம் என்றது ஒரு விதிகள் வரைந்த எல்லை, அந்த விதிகளை ஏற்று வெற்றி தோல்விகளை ஏற்று ஒரு பிள்ளை வருகின்ற பொழுதுதான் பரீட்சையில் சித்தி அடைந்தான, சித்தி அடையாவிட்டால் என்ன நான் மேலே வர முடியும் என்று எண்ணலாம். ஒரு ஒற்றுமையையும் இந்த விளையாட்டு கொண்டு வருது. அதற்கு அந்த பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அது புரிதலும் அப்ப அந்த ஒற்றுமை, சேர்ந்து இயங்குதல், இறுதி வெற்றி பெறுதல், தோல்வி வெற்றிகளை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றது ஒரு வாழ்க்கை பெரும் பாடம். அது டியூஷன்ல வராது. அப்ப ஒரு மைதானமும் ஒரு பொது இடத்துல தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள. ஆகவே அதை நோக்கி சமுதாயத்தை இனி நாங்கள் நகர்த்த வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு என்ன செய்யலாம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பாடசாலை பிள்ளைகளை பொறுத்தளவில் வந்து சரியான சுமை உங்களுக்கு. இப்போ படிக்கிறது பள்ளிக்கூடத்தில் நிற்கிறது, இப்போ 2:30 பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த பிறகு திரும்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்துகள் மன உளைச்சலோட தான் திரும்ப டியூஷனுக்கு போகுது. திரும்பவும் வந்து அதே இதோட சோர்வோட போய் பிள்ளைக்கு அந்த படிப்பு வருமா? இல்லை. அப்போ நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காம பிள்ளைகளை வந்து தட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன சரி வருமோ அதுக்கேற்ற மாதிரி அவையண்ட வேலை போக விடணும். ஆனால் கண்டிப்பும் தேவை, கண்டிப்பு இல்லாட்டி வளர்க்க முடியும். ஆனால் பாலர் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு 45 நிமிடங்களுக்கு மேல் ஒரு நாளைக்கு படிப்பு ஏறாது என்று உளவியல் நூல்கள் கூறுகின்றன. இவ்வளவு நேரம் படிக்கும் என்று எந்த உளவியல் அடிப்படையில் வந்தார்கள் என்பது தெரியவில்லை. எனவே இவை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சரி, இனி எங்களுடைய உலக மக்களுக்கு இந்த பொங்கல் நாளில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். உலகத்தில் வாழ்கின்ற 13 கோடி தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களுடைய காந்திஜி விளையாட்டுக் கழகம் சார்பாக தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் வாழ்க வளமுடன். நாங்கள் காந்திஜி பிரீமியர் லீக் காந்திஜி விளையாட்டுக் கழகத்துக்கு ஊடாக நடத்துகின்ற பொழுது இதனூடாக கூற வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்றால் ஒற்றுமை. எங்களுடைய ஒற்றுமையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டினூடாகவும் இருக்க வேண்டும். விளையாட்டினூடாக இன்னும் மேலும் திறமைகள் அவர்களுடைய முன்னேற்றங்களையும் வளர்க்க வேண்டும் என்பது எமது விளையாட்டுக் கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்னும் கூடிய ஒத்துழைப்புகளையும் இதுகளையும் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்தும் எமது சமூகத்திடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நாம் வாழுகின்ற டென்மார்க் நாட்டிலே கதிர்காமநாதன் என்று ஒரு உளவியல் வைத்தியர் இருக்கின்றார். அவரை போல தம்பி பிள்ளை என்று ராணுவ வீரர் ஒருவர் இருந்தார். அவர் இப்பொழுது மறைந்து விட்டார். அவருடைய பாரியார் செல்லம்மா தம்பி பிள்ளை இருக்கிறார்கள். இப்படி மாதகளை சேர்ந்த பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் இத்தகைய மாதகளை சேர்ந்த பெருமக்கள் காந்திஜி விளையாட்டுக் கழகத்தை ஆதரித்து இந்த பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு முதல்கட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அருமையான ஒரு பொங்கல் திருநாளில் இப்படி ஒரு பேட்டியை உங்களுக்கு வழங்குவதில் டியூப் தமிழ் பெருமை அடைகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக பொங்கல் தின திருநாளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை, லக்ஷன், சிவசுப்பிரமணியம், பாமதேவன் ஆகியோருடன் இணைந்து சந்தோஷ் கேமராவுடன் இணைந்து இதோ மதுசூதன் அங்கே அருகில் நிற்கின்றார். அவருடனும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம்.